அனைவருக்கும் வணக்கம். ஜனவரி 15/1/2025 ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட். நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இது பயிற்சி நோக்கத்திற்கான உள்ள வீடியோ. எந்த ஒரு பரிந்துரையும் நான் வழங்குவது இல்லை. வாங்க வீடியோக்கு போகலாம். இன்னைக்கு நிஃப்டி எந்த மாதிரி இருக்கலாம், இன்னைக்கு எந்த மாதிரி ட்ரேட் ஆகலாம் அப்படின்னா, இன்னைக்கு ஓப்பன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நேற்று ரேஞ்ச் வந்து 134 பாயிண்ட் தான் கொடுத்துருந்தாங்க. 134 பாயிண்ட் தான் நம்மளுக்கு நேற்று ரேஞ்ச் இருந்தது, லோ டு ஹை. ஸோ இன்னைக்கு ரேஞ்சு எக்ஸ்பேண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. நாளைக்கு எக்ஸ்பைரி இருக்கிறதுனால ஒரு ஷார்ட் கவரிங் இல்லை ஒரு மூவ்மெண்ட் வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். எந்த மாதிரி இருக்கலாம் அப்படின்னா, ஓப்பன் ஆகுது அப்படின்னா ஓப்பனுக்கு மேலே ட்ரேட் ஆகுதான்னு பாருங்க. ஓப்பன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இன்னைக்கு. ஓப்பனுக்கு மேலே இருந்ததுன்னா மார்க்கெட் மேலே போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். இல்லை ஓப்பனுக்கு கீழே இருக்குது அப்படின்னா, ஓப்பனும் ஹையும் ஒன்னா இருக்குது, ஓப்பனும் லோவும் ஒன்னா இருக்குது அப்படின்னா மார்க்கெட் கீழே வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி சான்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். என்ன அப்படின்னா, ஓப்பனும் லோவும் ஒன்னா இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு 200 பாயிண்ட் வந்து லோ டு ஹை வந்து கொடுக்கணும். அதே மாதிரி ஓப்பனும் ஹையும் ஒன்னா இருந்தது அப்படின்னா மேல இருந்து கீழே வந்து 200 பாயிண்ட் கொடுக்கறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்கும். இந்த மாதிரி தான் இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதோட ஸ்ட்ரைக் 23,300 புட்டு. இந்த 133 வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ரேஞ்ச் வந்து இந்த 133க்கு மேல நின்னது அப்படின்னா மார்க்கெட்டு கீழே வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமா இருக்கும். இல்ல இந்த 133க்கு கீழே இருக்குது அப்படின்னா மார்க்கெட்டு மேல போறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமா இருக்கும். ஒரு 11, 12, 11:30க்குள்ள ப்ராஃபிட்டை புக் பண்றதுக்கான டைம், ஒரு நல்ல ஒரு மூவ்மெண்ட் கிடைச்சது அப்படின்னா 11:30க்குள்ள ப்ராஃபிட்டை புக் பண்ணிருங்க. நல்ல ஒரு டீசெண்டான ப்ராஃபிட் இருந்தது அப்படின்னா புக் பண்ணனா கொஞ்சம் பெஸ்டா இருக்கும். ஏன்னா 11:30க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு வேவா கொண்டுட்டு போய் திருப்பி கீழே இறக்கறதுக்கான ப்ராபபிலிட்டி சான்சஸ் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்கு. அதையும் செக் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு பேங்க் நிஃப்டியில் பார்த்தீங்க அப்படின்னா சேம் நேற்று நல்ல ஒரு மூவ்மெண்ட். மற்ற இண்டெக்ஸை கம்பேர் பண்றப்ப நிப்டியும் சென்செக்ஸையும் கம்பேர் பண்றப்ப பேங்க் நிப்டி நல்ல ஒரு மூவ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. ஒன் டே ரேஞ்சு வந்து 650 பாயிண்ட் வந்து அவங்க கொடுத்துருந்தாங்க. இந்த ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே ஓப்பனுக்கு மேலே ட்ரேட் ஆகிற வச்சு மார்க்கெட்டு மேலே தான் போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும். அதை செக் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஸ்ட்ரைக்கு 49,300 புட்டு. இன்னைக்கு இந்த 911 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இவங்களுக்கு. இந்த 911 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த 1015 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த 1015க்கு கீழே மார்க் இங்கிருந்து ஒரு ஃபேக் பிரேக் கொடுத்தாலும் இந்த இடத்துலலாம் செக் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. இதுக்கு மேலே போனாதான் மார்க்கெட் கீழே விழுகும். இல்லை ஓப்பனே வந்து 911க்கு கீழே ஓப்பன் ஆகுறாங்க அப்படின்னா இந்த 647 இந்த வேல்யூ உடைச்சிட்டான் அப்படின்னா 43,000 புட்டு 647 உடைச்சிச்சு அப்படின்னா மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கான பாசிபிலிட்டி அதிகமாக இருக்கும். இதையும் செக் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு சென்செக்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா சென்செக்ஸ் நம்மளுக்கு இந்த இன்னைக்கு காலையில ஓப்பன் ஆகிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ப்ரீவியஸ் க்ளோஸும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேல ஓப்பனுக்கு மேல எஸ்டர்டே ஹைக்கு மேல நின்னுச்சு அப்படின்னா நல்ல ஒரு மூவ்மெண்ட்டை கொடுக்கறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்கும். இந்த லோ டு ஹை வந்து 500 பாயிண்ட் ரேஞ்சு பேங்க் நிஃப்டிக்கும் கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டி ரெகுலரா இருக்கும். இன்னைக்கு 500 பாயிண்ட்டுக்கு மேலேயே போறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்கும்னு நினைக்கிறேன். அதையும் செக் பண்ணி பாருங்க. இந்த ஓப்பன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓப்பனும் இந்த ப்ரீவியஸ் க்ளோஸும் எஸ்டர்டே ஹை. ஓப்பன்லாம் இந்த எஸ்டர்டே ஹைக்கு மேலே ஓப்பன் ஆனிச்சு அப்படின்னா கேப் அப் ஓப்பன். இது ஓப்பனுக்கு மேலே இந்த சஸ்டைன் ஆகி நின்ட்டாங்கன்னா மார்க்கெட் மேலே போகும். இந்த 77,000 புட்டு இந்த 719 வந்து பிரேக் பண்ணாத வச்சோம் மேலே பிரேக் பண்ணி 771க்கு மேலே சஸ்டைன் ஆகுறாங்க அப்படின்னா மார்க்கெட்டு கீழே வருவதற்கான ப்ராபபிலிட்டி தான் அதிகமாக இருக்கும். இல்லை இவங்க 719 கீழேயே ஓப்பன் ஆகிட்டு இந்த 719க்கு கீழே தான் ட்ராவல் ஆகுறாங்க அப்படின்னா இந்த 555 மார்க்கெட் உடைச்சுது, இந்த ஸ்ட்ரைக் பிரைஸ் உடைச்சது அப்படின்னா மார்க்கெட்டு நல்ல ஒரு அப் ட்ரெண்டுக்கான
பாசிபிலிட்டி அதிகமா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இது ப்ராபபிலிட்டி சான்ஸ் தான். இத உங்க ஐக்கு வந்து செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, நல்ல ஒரு டீசென்ட்டான ப்ராஃபிட் வந்து புட் செல்லரும் எடுக்க முடியும். கால் பையரும் எடுக்க முடியும். இது உங்களுடைய ஆய்வுக்கு வந்து செக் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஏன் நம்ம மார்க்கெட்டு இந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கும் அப்படின்னு இந்த ஒரு ஸ்ட்ரைக் எடுக்கிறோம் அப்படின்னா, ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம். அந்த மாரி தான். நம்மளுக்கு இந்த ஒரு ஸ்ட்ரைக் போதும் மார்க்கெட்ட எந்த சைடு கொண்டுட்டு போகும் அப்படின்னு நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜில இந்த ஒரு ஸ்ட்ரைக் ஒண்டி நம்ம எடுத்திருக்கிறோம். இதுல வந்து இத சார்ந்து வந்து ஒரு ஏடிஎம், ஐடிஎம், ஓடிஎம் இருக்கும் நம்மளுக்கு. அதை விட இந்த ஒரு ஸ்ட்ரைக் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னுடைய ஸ்ட்ராட்டஜில. இந்த ஸ்ட்ராட்டஜில பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஒவ்வொரு ஸ்ட்ரைக்குமே இப்ப நம்ம நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ் இந்த 3 ஸ்ட்ரைக்குக்கு 3 இண்டெக்ஸுக்குமே இந்த ஒவ்வொரு ஸ்ட்ரைக் எடுத்துக்கிறோம். இந்த ஒரு இண்டெக்ஸ் வந்து ஒரே ஒரு ஸ்ட்ரைக் வந்து மார்க்கெட்ட யா எந்த சைடு கொண்டுட்டு போகணும், மேலயா, கீழயா அப்படின்னு சொல்றதுக்கான தகுதி வந்து இந்த ஒரு ஸ்ட்ரைக்குக்கு இருக்கும். அதனால நான் இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து நான் அப்ளை பண்ணிட்டு இருக்கேன். நன்றி, வணக்கம். இன்னைக்கான திருக்குறள் பார்ப்போம்.